Tweet and treat tales. புத்திசாலி நாய் மற்றும் முட்டாள் ஓநாய். ஒரு கிராமத்தின் அருகே ஒரு அடர்ந்த காடு இருந்தது. அந்த காட்டில் ஒரு புத்திசாலி நாய் வாழ்ந்து வந்தது. அது தினமும் காலையில் கிராமத்திற்குச் சென்று வீடுகளின் அருகே சிதறிக் கிடக்கும் உணவைத் தேடி உண்ணும். பிறகு மாலையில் தனது இருப்பிடத்திற்கு திரும்பிவிடும். ஒரு நாள் நாய் கிராமத்திற்குச் சென்றுவிட்டு திரும்பி வரும் வழியில் ஒரு முட்டாள் ஓநாயைச் சந்தித்தது. ஓநாய் மிகவும் மெலிந்து பசியுடன் காணப்பட்டது. நண்பா, நீ மட்டும் எப்படி இவ்வளவு கொழு கொழுவென்றிருக்கிறாய்? நான் தினமும் வேட்டையாடியும் எனக்கு போதிய உணவு கிடைப்பதில்லை என்று ஓநாய் நாயை பார்த்து கேட்டது. நாய் சிரித்துக்கொண்டே, நான் கிராமத்திற்குச் சென்று உணவு சேகரிக்கிறேன். அங்கு எனக்கு நிறைய உணவு கிடைக்கிறது என்று கூறியது. ஓநாய் ஆர்வத்துடன், அப்படியானால் நீ எனக்கு அந்த இடத்தை காட்டுவாயா? நானும் அங்கு வந்து உணவு தேடுகிறேன் என்று கேட்டது. நாய் யோசித்தது. இந்த ஓநாய் முட்டாள் என்று அதற்கு தெரியும். ஆனால் அதன் பசியைக் கண்ட நாய், சரி, நான் உனக்கு காட்டுகிறேன். ஆனால் நீ சில விதிகளை பின்பற்ற வேண்டும் என்று கூறியது. என்ன விதிகள் என்று ஓநாய் ஆவலுடன் கேட்டது. முதலாவது, நீ கிராம மக்களுக்கு எந்த தீங்கும் இழைக்கக்கூடாது. இரண்டாவது, நீ சத்தமாக ஊளையிடக்கூடாது. மூன்றாவது, நீ எப்போதும் கவனமாக இருக்க வேண்டும் என்று நாய் நிபந்தனைகளை விதித்தது. ஓநாய் தலையாட்டியது. நான் உனக்கு வாக்குறுதி தருகிறேன். நான் உன் விதிகளை பின்பற்றுவேன் என்று கூறியது. மறுநாள் நாய் ஓநாயை கிராமத்திற்கு அழைத்துச் சென்றது. ஓநாய் கிராமத்தின் உள்ளே நுழைந்ததும் உணவுக்காக அங்கும் இங்கும் ஓட ஆரம்பித்தது. அது ஒரு வீட்டின் அருகே சிதறி கிடந்த எலும்புகளை கண்டதும் சத்தமாக ஊளையிட்டது. கிராம மக்கள் ஓநாயின் சத்தத்தை கேட்டு வெளியே வந்தனர். ஓநாயை கண்டதும் பயந்து போய் கற்களையும் கம்புகளையும் எடுத்துக்கொண்டு ஓநாயை துரத்தினார்கள். ஓநாய் பயந்து போய் காட்டை நோக்கி ஓடியது. நாய் அதை பார்த்து, நான் உன்னிடம் சத்தமாக ஊளையிட வேண்டாம் என்று சொன்னேனே, நீ என் பேச்சைக் கேட்கவில்லை என்று கூறியது. ஓநாய் தனது தவறை உணர்ந்து வெட்கப்பட்டது. அது பசியால் வாடிய போதும் புத்திசாலித்தனமாகச் செயல்படாததால் தனக்கு கிடைத்த வாய்ப்பை இழந்ததை நினைத்து வருந்தியது. அந்த நாள் முதல் ஓநாய் புத்திசாலித்தனமாகச் செயல்படவும் மற்றவர்களின் அறிவுரைகளை கேட்கவும் கற்றுக்கொண்டது. நீதி: புத்திசாலித்தனமும் பொறுமையும் இருந்தால் எந்த காரியத்திலும் வெற்றி பெறலாம். மற்றவர்களின் நல்ல அறிவுரைகளை கேட்டு நடப்பது எப்பொழுதும் நல்லது.